அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யமகாதகி படத்தோட விமர்சனம். யமகாதகன் கேள்விப்பட்டிருக்கோம். யமகாதகி அப்படியே பெண்பால், ஆண்பாலுக்கு பெண்பால். யமகாதகின்னா யமனையே எச்சரிக்கை விட்டவங்க, இல்லை யமனையே காக்க வச்சவங்க, இப்படி சொல்லலாம். இதுலேயும் இந்த ஹீரோயின் வந்து யமனை காக்க வைக்கிறா. ஏன் காக்க வைக்கிறா? காக்க கூட வைக்கல, தன்னை தாக்குனவங்கள இந்த உலகுக்கு காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுகாடுங்கிற சொல்லகரைக்கு போகிறா அந்த பெண்மணி. என்ன கதை, என்ன களம், இதுதான் கரு. இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்திருக்காங்க. உண்மையாக அந்த இயக்குனரெல்லாம் வந்து பாராட்டணும். இதில் வந்து நிறைய புதுமுகங்கள், இதில் நமக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் தான். இந்த கீதா கைலாசம், மாமன்னன், இந்த படங்கள்லாம் நம்ம கே பாலச்சந்தர் அவங்களுடைய வந்து மருமகள், மாஜி மருமகள்னு சொல்லலாம். ஆமாம், அவங்க பிரமாதமாக ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி சமூக கருத்துள்ள படங்களை வந்து தேடி தேடி நடிப்பாங்க. சமீபமாக அம்மா கேரக்டரு அப்படின்னா அவங்கள கூப்பிடுறாங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துலையும் கிளைமாக்ஸில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அம்மா கேரக்டர், நான் ஒரு மகள் இறந்து விழுந்தா அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறதும் தோணுச்சு நமக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தோட கதை என்ன காலம்னா, ஒரு ஊரில் கோயில் திருவிழாவுக்கு எல்லா செட்டப்பும் நடக்கும். ஹீரோயின் வந்து அந்த ஊர் தலைவரோட மகள். அவளுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட், அடிக்கடி இன்ஹேலரை தேடுற ஒரு ரகம். அந்த பெண், அவளுக்கு ஒரு அண்ணன் மனைவி, வயிற்று புள்ளதாச்சிக்காரியா அண்ணன் மனைவி. அந்த நடிகையும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய படங்களில் அருமையாக நடிப்பாங்க. ஸோ அந்த அண்ணன் தன் நண்பர்களோடு சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தானே கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி சாமியோட கிரீடத்தை அடகு வச்சுட்டு இந்த வருஷத்துக்கு திருவிழாவுக்கு முன்னாடி மூட்டுடலான் இருக்காரு. அதை அப்படியே தள்ளி போய் திருவிழா 2 நாள்லங்கிறப்போ அதை வந்து மூட்டுற முயற்சியில் நண்பர்களோட சின்ன வாக்குவாதத்தோடு மூட்டுறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுற அந்த நாயகி ஆஸ்மாவுக்காக அப்பா வந்து ஒரு நாள் கோபமாக வீட்டில் வந்து பேசுகிறாரு. அதில் மாட்டிக்கிட்டு தொங்கிடுறா. தொங்கினவ இறந்து நடுக்கூடத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்மணி பாடியை குளிப்பாட்டி முழுக்காட்டி வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு பாடையில் ஏற்றுறதுக்கு ரெடியாக வரப்போ, அதுவும் இந்த பெண் சனிக்கிழமை இறந்துருக்கிறா. அந்த சனிக்கிழமை இறந்தால் சனி போனால் தனியாக போகாதும்பாங்க. ஒரு கோழியை கூடவே பலி கொடுக்க கொண்டு வந்து அந்த பாடையோட அந்த மூங்கில் பிளாச்சிங்களில் கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கன்னிப்பெண்ணாக இறந்துருக்கிறா. துளசி மாலை போடுறாங்க, ஃபஸ்ட்டு மாலை துளசி மாலை. எப்படி இந்த சாங்கியெல்லாம் கரெக்டாக அந்த படத்தில் நமக்கு வந்து நாம் மறந்து போன விஷயங்களை கூட மறந்துடாமல் வச்சுருக்கிறாங்க. அந்த விதத்துலேயும் இந்த இயக்குனர், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர்லாம் என்னை ரொம்பவே கவர்ந்தாங்க. இப்போது அந்த கட்டிலில் தூக்கிட்டு வந்து வெளியில் கடத்தி அந்த பொண்ணை வந்து பாடையில் எடுத்து வைக்கணும். கட்டில் தூக்க 4-5 இளவட்டங்கள் போகிறாங்க. முதல்ல வந்து சூசைட் பண்ணிட்டா அப்படிங்கிறத அந்த வீட்டுக்குள்ளார இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு மருத்துவர் எல்லாரும் சேர்ந்து வந்து, நீ ஊர் பெரிய மனுஷன், கோயில் திருவிழாவில் இருக்குது, இந்த டயத்தில் உன் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது. 2வது நம்ம பொண்ணு கன்னி பொண்ணு, இதை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போலீஸுக்கு போனோம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடம்பை கூறு போட்டுருவாங்க, நம்ம பிள்ளை உடம்ப. அதனால் ஊருக்கு வந்து அவள் ஏற்கனவே ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, அதில் இறந்து போயிட்டா அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த துக்கத்தோடைய தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய மதிப்பு மரியாதையை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாரு அந்த ஊர் தலைவரும் குடும்பமும். இப்போ பாடியை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளில எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பணம் கணக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த பணம் கனமாக கணக்குது. 5-6 இலவச பசங்களும் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. ஏஞ்சி உட்காந்துருது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சுடுகாட்டுக்கு போன பிறகு இந்த குரக்களி பணம் எழுந்தது அப்படிம்பாங்க. அதை வந்து இந்த பணத்தை வந்து ஈமக்கிரி கடைசியாக வந்து நெருப்புக்குள்ளார தள்ளுறப்போ இந்த சூடு தாங்காமல் எழுச்சிம்பாங்க. சில பேர் வந்து தன்னுடைய அபிலாஷைகள்லாம் ஃபுல்லாக பூர்த்தி ஆகலைன்னா இந்த மாதிரி பணம் வந்து எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்மளுடைய உடல் ஆன்மா முன்னாடியே பிச்சுட்டு போயிடும் நம்மளை விட்டு, இல்லைங்களா? இறந்த உடனே நான் வந்து உடல் வந்து இந்த மாதிரி ஆசைகள் தீரலைன்னா ஏஞ்சி உட்காரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புல சூடு பட்டோன்னா அந்த பாடி வளையுதுன்னு அது சயின்டிஃபிக்காகவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பணத்தை வீட்டை விட்டு எங்கேயோ நகத்தில் அதுக்குள்ளார ஏஞ்சி உட்காந்துட்டா அப்போ உயிர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா உயிர் இல்லை. உள்ளுக்குள்ளார இன்னொரு ரூபமாக
யாரோ புகுந்துருக்காங்க. இதுக்கு ஒரு பில்டப் அந்த படத்துலேயே இருக்குது. அந்த வீட்டில் ஒரு அறையை திறக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பாட்டிமா, அந்த வீட்டு பாட்டிமா, இந்த பெண்ணோட அப்பாவோட அம்மா, இந்த பொண்ணுக்கு பாட்டி, அவங்க வந்து அந்த வீட்டு அந்த ரூமையே முறைச்சிட்டு இருப்பாங்க. அதை ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்காரங்க திறந்துருவாங்க. அப்போலேருந்து அவ்வளோதான், அந்த ரூமை திறந்துட்டிங்களா, இனி வீட்டில் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த பாட்டிமா. அந்த பில்டப் ஒரு பக்கம். இப்போ இந்த பெண்ணுக்குள்ளார அந்த அம்மா தான் புந்துருச்சு இப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, கிளைமாக்ஸில் இந்த பெண் ஏன் ஏஞ்சி உட்காந்தா, அதுக்கு காரணமானவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் முன்னாடி தலைவராக இருந்த சுப்பிரமணியம் இந்த பொண்ணை போகிற போக்கில் அவங்க அப்பாட்ட பற்ற வச்சுருப்பாரு. முதல்ல உன் வீட்டு கதை நாரப்போகுது, அதை பாடுறா அப்படின்னு. அவங்களுக்குள்ளார யார் தலைவருங்கிற ஒரு போட்டி பொறாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீயே தலைவராக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த வார்த்தையை கேட்டு வந்து அப்பா பேசினால தான் இந்த பொண்ணு நாண்டுக்கிட்டு செத்துடுச்சு, அதாவது தற்கொலை செய்து கொண்டாலா, இல்லை வேற எதுவும் காரணமா அப்படிங்கிறதுக்குள்ளார கதைக்குள்ளார போக போகங்க இவ்வளவும் இந்த பாடியை படுக்க வச்சுக்கிட்டே இந்த விஷயங்கள் நடக்கும். அடுத்து உட்காந்து இருக்கிற பணம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே கட்டில் காலை முறிச்சுக்கிட்டு அடுத்த ரவுண்டு போலீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்த பிறகு கட்டில் காலெல்லாம் முறிச்சிக்கிட்டு இளந்தாரி பசங்க தூக்கம் வர்றப்போ கட்டில் போய் அப்படியே செவுத்துல ஒட்டிக்கும். அந்த கட்டிலோடு இந்த பெண் ஒட்டின நிலையில இருப்போம். உண்மையாக அந்த நடிகை பிரமாதமாக, அதுவும் அந்த பணம் அசையக்கூடாது, ஆனால் முகத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு அம்மன் மாதிரி ஒரு லுக்கில் இருப்பாங்க. பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கிளைமாக்ஸில் இந்த பெண் தன்னிடம் தப்பாக நடந்து கொண்டவர்கள், தான் சாக காரணமானவர்கள் எல்லோரையும் காட்டி கொடுத்துட்டு அதன் பிறகு சொல்லகரைக்கு பயணமாகிறாளா இல்லையா, சுடுகாட்டுக்கு போனாலா இல்லையா, வெந்து தணிந்தாலா இல்லையா, வெந்து தணிந்தது காடுங்கிற மாதிரி அவரது உடம்பு வெந்து தணிந்ததா இல்லை அது புதைக்கப்பட்டதா அப்படிங்கிறத வித்தியாசமும் உருவருப்போம். நானும் அந்த 31 வருஷத்தில் பல படங்கள் பார்த்துருக்குறேன். அதில் ஒரு 50 படம் என்னை கவர்ந்ததுன்னா அதில் ஒரு படமாக இந்த படத்தை வந்து சொல்லலாம். இதில் எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள், ஆனாலும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. நம்மளை அப்படியே கீதா கைலாசம், அந்த புள்ளதாச்சியா அக்கா அன்னி கேரக்டரில் வர்ற அந்த பெண் தவிர்த்து பாக்கி எல்லாருமே நமக்கு வந்து புதுமுகங்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு ரூபா கொடுவராயர், அவங்க தான் லீலாங்கிற அந்த பெண் கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது பெண்ணா, அதன் பிறகு பிணமா, சாமி ரூபத்தில் அந்த பெண். அதே மாதிரி நரேந்திர பிரசாத் அன்புங்கிற அந்த காதலன் கேரக்டரில் வராரு. இந்த பெண்ணுக்கு ஒரு காதலன். இந்த படத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஜாதியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம பாரஞ்சித் மாதிரி பிற ஜாதியினர் கோச்சிக்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி எடுக்கலைங்க. ஐயோ, நம்ம இந்த மாதிரி தவறெல்லாம் நம்ம சமூகத்தினர் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஒடுக்கப்பட்ட சாதிக்கு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த விதத்துலையும் இந்த படம் என்ன கவர்ந்தது. அதுமாதிரி கீதா கைலாசம் அவங்க வந்து சந்திராங்கிற கேரக்டரில் அம்மா கேரக்டரில், ராஜு ராஜப்பன் அவர் தான் செல்வராஜுங்கிற அப்பா கேரக்டரில். இவர் வந்து ட்ராமா ஆர்டிஸ்டாம், அதாவது தேட்டர் ஆர்டிஸ்டாம், பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஊர் பெரிய மனிதராக வாழ்ந்துருக்காரு. அதுமாதிரி சுப்பிரமணியம்மா இவருக்கு ஆப்போனண்ட்டாக வர்ற அவரும் சுப்பிரமணியம், அவர் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவரும் அருமையான ஒரு கேரக்டர். அவர் வீட்டில் ஒரு ஜாதி புள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதி பண்ண வந்து மருமகள் ஆக்கியிருப்பார். அதில் வந்து அவர் ஒரு டைலாக் விடுவார் சுப்பிரமணியம், ஒரு பீரியடில் தண்ணி கொடுக்கவே வீட்டு வாசலில் வச்சு தண்ணி கொடுக்கவே யோசிப்போம். இப்போ அவள் என் வீட்டிலேருந்து எனக்கே தண்ணி கொடுக்குறாளா அப்படின்னு ஒரு போகிற போக்கில் ஒரு டைலாக் வேறு லெவலில் இருக்கும். சுபாஷ் ராமசாமி அவர் தான் வந்து முத்துங்கிற கேரக்டரில். அப்புறம் ஹரிதா அவங்க வந்து பிரேமாங்கிற அந்த கேரக்டரில். முத்து வந்து இந்த அண்ணன் கேரக்டரு, ஹரிதா பிரேமாங்கிற கேரக்டரில், அதாவது இந்த அன்னி கேரக்டரில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை சீனிவாச ராவ் ஜால்கம் அவர் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ப்ரொடக்ஷன் பேனர் நைசத் மீடியா ஒர்க்ஸ், கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி. இவங்க 2 பேருமே தெலுங்குக்காரங்க, ஆனால் ஒரு அருமையான தமிழ் படத்தை வந்து தயாரிப்பாளர் தந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் அவர் தான் கதை, திரைக்கதை, இயக்கம் எல்லாம் வேற லெவலில் இருக்குது, பிரமாதமாக இருக்குது. சுஜித் சாரங்கோட ஒளிப்பதிவும் படத்துக்கு பக்கா பலம். அதே மாதிரி எடிட்டர் அண்ட் கலரிஸ்ட், இந்த படத்தோட படத்தொகுப்பாளரும் கலரிஸ்டுமான ஸ்ரீஜித் சாரங் அவருடைய ஒர்க்கையும் குறிப்பிட்டு சொல்லணும். ஜியோன் ஜார்ஜோட மியூசிக் பிரமாதங்க. அந்த மியூசிக்கில் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எஸ் ராஜேந்திரனோட டைலாக்ஸ், அதுமாதிரி ஆர்ட் டைரக்டர் ஜோசப் பபின். இந்த நம்ம வந்து ஊர்லலாம் 2 கட்டு வீடு, 4 கட்டு வீடு, 8 கட்டு வீடுமோம்ல, அருமையாக வீட்டுக்குள்ளாரே ஒரு மரப்படி ரூமு, அந்த பொண்ணுக்கு தனி ரூமு, பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டன் டைரக்டர் முரளியோட
அந்த அவருடைய ஒர்க்கும் பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு என்ன பியூட்டியாக இருந்ததுன்னா, ஒரு கூட்டுல சிட்டுக்குருவின்னு ஒரு பாட்டு, மழை வந்தால் உன் ஞாபகம் தான் வரணும் இந்த பொண்ணு காதலன்ட்ட சொல்கிறது, அந்த விஷயங்கள். நீ மின்னு நட்சத்திரம் சொல்லாமல் போயிட்டியேன்னு ஒரு பாட்டுங்க. அது நம்ம ஒப்பாரி ஸ்டைல்லையும் இல்லை, நம்ம சினிமா பாடல்கள் ஸ்டைல்லையும் இல்லை, வேற மாதிரி ஒரு குரலில் இந்த பொண்ணு பணமானோன்னு அந்த பாடையை வச்சுக்கிட்டு பாடுற பாட்டு பிரமாதமாக இருக்குது. அது மாதிரி கன்னிப்பெண் சாவுக்கு மேளம் கூடாது, துளசி மாலை நான் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அங்காளி பங்காளி உங்கள் பகையெல்லாம் மறந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாவு விழுந்திருக்குன்னு சொல்லுங்கள், சொல்லி அனுப்புங்கன்னு சொல்கிறது எல்லாமே பிரமாதம். தன்னானே தன்னானே பாடல் எல்லாமே பிரமாதம் இருக்குது. இல்லை பாடலாசிரியர் ஞானகரவேல் அவரையும் அவரும் இன்னொருத்தவங்களும் எழுதியிருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாட்டு அவங்களுக்கு தான் இருக்கும். தன்னானே தன்னானே பாடல் பிரமாதமாக இருக்குது. ஞானகரவேல்லாம் அருமையான கவிஞர். அவரெல்லாம் இன்னும் அவருக்கான உயரத்தை எட்டி பிடிக்கணும் இந்த மாதிரி படங்கள் மூலயமா அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். மொத்தத்தில் இந்த யமகாதகர்களையும் யோசிக்க வைக்கும் ஒரு அருமையான படம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.